இனி நம்ம கொரியாவில் நம்ம இருக்க ரூமை க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம கொரியாவை பொறுத்தவரை நம்ம ஆஃபீஸோ நம்ம வேலை செய்கிற இடமோ எல்லாத்தையும் நம்ம தான் க்ளீன் பண்ணணும். ஆள் வச்சு க்ளீன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் சரி, இல்லை ஒர்க் பிளேஸில் வேலை பார்த்தாலும் சரி, வீக்லி ஒன்ஸு நம்ம டைம் கொடுத்து நம்மளை க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. நம்மளே எல்லாரும் இங்கே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. நம்மளும் இன்றைக்கி நம்ம ரூமும் நம்ம அப்பார்ட்மெண்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறோம். வரிசையாக பார்க்கலாம். காய்ஸ் முதல்ல நம்ம பாத்ரூம்ல தான் ஆரம்பிச்சிடலாம். அவர் க்ளீன் பண்ணிட்டு இருந்தா நம்ம கூடவே போயிட்டு மாப் போட ஆரம்பிச்சிட்டோம். காய்ஸ் அடுத்தா நம்ம ரூமை பெருக்க ஆரம்பிக்கலாம் வாங்க. காய்ஸ் ரூமில் இருக்க குப்பையெல்லாம் ஓரமாக எடுத்து போட்டு நம்ம பெருக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அப்படியே பாருங்கள். ஒன்றா எடுத்து வச்சு நம்ம நல்லா அழகாக பெருக்க ஆரம்பிச்சிட்டோம். இதான் காய்ஸ் கொரியன் தொடப்பம். பாருங்க அது கூட பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ரூமும் பெருக்கிது என்னடான்னு பார்த்தா அது எல்லாம் குப்பை எல்லாம் நம்ம முடி தான் அது என்ன பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வரது முன்னாடி நம்ம தோழரே ஃப்ளோரை பெருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர்கிட்ட பிடுங்கி நம்ம ஃப்ளோரை போட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் என்ன பண்ணுறது, அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்மளே ஃபுல் ஃப்ளோரே மாப் போட்டுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். க்ளீன் பண்ணி ஒரு வழியாக முடிச்சாச்சு. அப்புறமா பார்த்தோன்னா நம்ம குளிக்கிற ரூமுக்கு போயாச்சு ஷவருக்கு. அங்கே போயிட்டு இருந்த எல்லாம் மாப் போட்டுட்டு அப்படியே அலசி அலசி விளையாடிட்டு ஜம்முன்னு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைனலாக நம்ம ரூமே க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் ஃபைனலாக ரூமில் காரக்குழம்பும் சைடிஷும் பண்ணியிருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டோம்.